விஜய் ஏன் பெரம்பூர் தொகுதியை தேர்ந்தெடுத்தார்? இதற்கு பின்னாடி மிகப்பெரிய டார்க் லாஜிக் ஒளிஞ்சிருக்கு. இது ஏதோ சாதாரண தீர்மானம் மட்டும் கிடையாது. அறிவாலயத்துடைய மிகப்பெரிய தூணை சாய்க்க போடப்பட்ட ஸ்கெட்ச். இவ்வளோ கான்ஃபிடண்டா பெரம்பூர் தொகுதி திமுகவின் கோட்டையை செலக்ட் பண்ணுறதுக்கான காரணம் அப்படிங்கிறது விஜய் கையில் இருக்கக்கூடிய அந்த சீக்ரெட் ரிப்போர்ட். அது சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அதை கேட்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஷாக் இருக்கும். முதல்ல வடசென்னையை பார்த்தோம் அப்படின்னா அது எப்போதுமே அண்ணா, கலைஞர், இப்போ ஸ்டாலின் அவர்கள் வரைக்குமே திமுகவின் கோட்டையாகத்தான் இருந்துட்டு இருக்கு. பெருவாரியான வாக்குகளை பெற்று தொடர்ந்து திமுக அந்த தொகுதியில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய தொகுதியாக மண்டலமாக வடசென்னை அப்படின்னு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது விஜய் அவர்கள் தன்னுடைய முதல் எலெக்ஷனில் எதற்காக ரொம்ப டஃப்பாக இருக்கக்கூடிய வடசென்னை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அதற்கு அவர் காட்டக்கூடிய காரணங்கள் அப்படிங்கிறது ரொம்ப நுணுக்கமானதாக இருக்குது. முதல் காரணம் என்ன அப்படின்னா அங்கே மண்டல பொறுப்பாளராக கூடிய சேகர் பாபு அவர்களுக்கும் பழைய திமுக காரர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த கோல்ட் வார் அப்படிங்கிறத டார்கெட் பண்றாங்க. சேகர் பாபு மூத்த முன்னோடிகளை மதிக்கிறதே கிடையாது. தொகுதிக்குள்ள தான் முழு முதல் திமுக காரன், மிச்சம் எல்லாருமே எனக்கு கீழே தான் அப்படிங்கிற மனப்பான்மையில் இருக்கிறாரு. பல 50-60 ஆண்டுகளாக திமுகவுக்கு வேலை செய்யக்கூடியவங்களுக்கு மதிப்பே இல்லை அப்படிங்கிறது திமுகவினுடைய முன்னோடிகளுடைய குமுறலாக இருக்குது. இதை பயன்படுத்திக்கிட்டு அவங்கள மொத்தமாக டிவிகே கொண்டு வந்து களப்பணி ஆற்ற வச்சு டிவிகேவினுடைய தலைவர் விஜயை வெற்றி பெற செய்ய வேணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது. திமுகவின் கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய வட சென்னையிலேயே இதை செஞ்சுட்டோம் அப்படின்னா அது தமிழகம் முழுவதுக்கும் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தும். வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தனிப்பெரும் தலைவராக உருவெடுத்து விடுவார். சென்னையை கைப்பற்றினா கோட்டையை பிடிக்க முடியும் அப்படிங்கிற சைக்காலஜி ஒன்று தமிழ்நாட்டில் நிலவிட்டு இருக்கு. அதை சாத்தியப்படுத்த முடியும் அப்படிங்கிறத இவங்களோட முதன்மையான நோக்கமாக இருக்குது. ஆனால் அது அவ்வளவு எளிது கிடையாது. அதே நேரத்தில் இப்போ அந்த முக்கியமான சீக்ரெட் ரிப்போர்ட் சொல்லக்கூடிய தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வடசென்னையை பொறுத்த வரைக்கும் 65% இளைஞர்கள் விஜய்க்கு, அதாவது டிவிகேவுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கிறதாக சொல்லப்படுது. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா விஎஸ் பாபு அவர் கொடுக்கக்கூடிய இந்த ஊக்கம், அதாவது சேகர் பாபுவனுடைய அரசியல் ஆசான் தான் விஎஸ் பாபு. இவர் இப்போ டிவிகேவில் விஜய் பக்கம் இருக்கிறார். நான் உங்களை ஜெயிக்க வைக்கிறேன், நீங்கள் வாங்க, எனக்கு தெரியும் வடசென்னை என்ன அப்படின்னு தெரியும், திமுகவினுடைய உள்ளடி அரசியல் என்னன்னு எனக்கு தெரியும், அவங்க எப்படி காய் நகர்த்துவாங்கன்னு எனக்கு தெரியும், ஸோ உங்களை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சேகர் பாபுவனுடைய ஆசானே அவருக்கு விஜய்க்கு ஊக்கம் கொடுத்து தொகுதியில் நிற்க வைக்கணும் அப்படின்னு மும்புறமாக வேலை செய்கிறதாக சொல்லப்படுது. அடுத்த முக்கியமான காரணமாக சொல்றாங்க அப்படின்னா வடசென்னையில் போதைப் பொருள் பழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கு. விஜய் அந்த இடத்துல போய் களம் இறங்கும் பொழுது போதைப் பொருள் அப்படிங்கிறது ரொம்ப மைனூட்டா மீடியாக்கள் நோட்டமிடப்படும். அதுக்கப்புறம் அந்த தமிழகம் முழுவதுமே இதே நிலைதான் அப்படிங்கிற ஒரு பிரபகண்டாவை உருவாக்க முடியும். டிவிகே தலைவர் அந்த இடத்துல பிரச்சாரம் செய்யும் பொழுது அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு குறைகளும், சின்ன சின்ன குறைகள் கூட தமிழகம் முழுவதுக்கு ரொம்ப நல்லாகவே ரீச் ஆகும். போதைப் பொருள் பழக்கத்திற்காக தமிழகம் எவ்வளவு அடிமையாக இருக்கு அப்படின்னு ஈஸியா மக்கள்கிட்ட கொண்டு போவதற்கு விஜய் வடசென்னையில் களமிறங்குறதா சரியாக இருக்கும் அப்படின்னு அந்த ரிப்போர்ட் சொன்னதாக சொல்றாங்க. ஆனால் திமுகவின் கோட்டையான வடசென்னையை கைப்பற்றுவது டிவிகேவுக்கு அவ்வளவு சுலபம் இல்லை. மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், இந்த காலை உணவு திட்டம் அப்படிங்கிற 2 திட்டமுமே வடசென்னையில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கிறது. 90% பெண்களின் வாக்கு திமுக வசம் தான் இருக்குது அப்படின்னு இப்போ கூட கிளைம் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு இந்த 2 திட்டங்களினால வடசென்னை மிகப்பெரிய அளவு பயன்பெற்றிருக்கிறது. மக்கள்கிட்ட மிகப்பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இளைஞர்கள் வாக்கு பெரும்பாலும் விஜய்க்கு போகும் அப்படிங்கிற மாதிரி பேச்சு அடிபட்டாலும் கூட சைலண்ட் ஓட்டர்ஸாக இருக்கக்கூடிய பெண்களின் வாக்கு 90%க்கு மேலே திமுக வசம் தான் இருக்கு. அதனால விஜய் இந்த தொகுதியில் போட்டியிடுவது அப்படிங்கிறது திமுகவிற்கு தான் சாதகம். ஏன்னா அவர் இந்த தொகுதிக்குள்ளே சுருக்கி விட முடியும். இதில் ஜெயிக்கிறதே விஜய் கஷ்டமாக இருக்கும்போது அவர் வேறு தொகுதிகளை கவனம் செலுத்த முடியாது. அதனால விஜய் பெரம்பூரில் போட்டி போகிறது திமுகவிற்கு தான் சாதகம் அப்படின்னு திமுகவிலிருந்து வரக்கூடிய குரல்கள் சொல்றாங்க. ஒருவேளை விஜய் அந்த பெரம்பூர் தொகுதி நிற்பது கன்ஃபார்ம் ஆகிச்சு அப்படின்னா அவரை எதிர்த்து ஒரு ஆன்டி விஜய் வேட்பாளரை, இந்த நடிகரை தான் திமுக களமிறக்க போகிறது அப்படின்னும் அந்த ரிப்போர்ட்ல தகவல் வந்திருப்பதாக சொல்லப்படுது. விஜயோடைய இந்த முடிவு தற்கொலை முயற்சியா, மாஸ்டர் ஸ்டோக்கா? அதாவது ஒரு புதிய கட்சியின் தலைவரான விஜய் ஒரு பாதுகாப்பான தொகுதியில் நிற்காம எதிரியினுடைய குகைக்குள்ளே நுழைவது அப்படிங்கிறது அவருக்கு ஒரு ஹீரோயிக் இமேஜை கொடுத்தாலும் கூட வெற்றி பெற்றுட்டார் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய தலைவராக மாறுவதற்கான வாய்ப்பை இந்த வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் ஒருவேளை தோற்று போகிறார் அப்படின்னா அவருடைய அரசியல் அஸ்தமனமாக தொடங்கிவிடும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. பெரம்பூர், கொளத்தூர், ஆர்கே நகர் போன்ற இடங்களில் டிவிக்கே வலுவான கேண்டிடேட்ஸை போடுவதன் மூலமாக சென்னையின் மையப்பகுதி முழுவதுமான கவனத்தையும் டிவிகேவின் வசம் திருப்புவது அப்படிங்கிறதான் அவங்களுடைய மிக முக்கியமான ரகசிய திட்டமாக இருக்குது. இது ஒரு சாதாரண முடிவுகளில் ஒரு நெருப்பின் மேலே நடப்பது போன்ற ஒரு முடிவு தான். வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னா மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக இருக்கும்.
ஒருவேளை தோல்வி அடைகிறாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய அரசியல் அஸ்தமனமாக மாறும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பெரம்பூர் தொகுதியில் விஜய் போட்டியிடுவது சரியான முடிவு தானா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கோபாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.